சீரியஸ்லி சொல்கிறேன், 400 500 ஒருத்துள்ள இந்த பயாஸ் டேப் எல்லாமே எப்படி நம்ம பயாஸ் பைப்பிங் ஆர் பைண்டிங் செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயாஸ் ஆர் பைப்பிங் தேவைப்படுதோ, ஒரு 1/2 இன்ச், நான் இப்போ 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 2 ஊசி அல்லது ஹெட் பின் இது எடுத்துக்கோங்க. எடுத்து அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிராஸ் பீஸை ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் வெளியே தள்ளிட்டிங்கன்னா அப்புறம் ப்ராப்பராக ஈஸியாக வந்துடும். அதை அப்படியே நீங்கள் அயர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக டேப் மேக்கரில் எப்படி அயர்ன் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரியே தான் இதில் அயர்ன் பண்ணி எடுக்கணும். டூல்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர ப்ராசஸ் அதே மாதிரியே தான். ஃபுல்லாக அயர்ன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் திரும்பி ரிவர்ஸ் அயர்ன் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.